ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜாங்கரி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ஜாங்கரி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்கரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துடலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 1 ஹவருக்கு இது நல்லா ஊறி வரணும். பாருங்கள், இது போல் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாங்க. 1 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறி வந்த பிறகு இதை நம்ம பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இது ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் உடச்சி பார்க்கும்போது 2ஆக உடஞ்சி வரணுங்க. இதுதான் பர்ஃபெக்டான பதம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு ஜார் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாவு ரொம்பவே நைஸாக இருக்கணுங்க. அது முக்கியமாக நல்லா பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாங்கரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே போல் பாதி மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் இதை நல்லா கலந்து கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் ஜாங்கரி. அதனால் ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணும்போது மாவு நம்மளுக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவும் கலரும் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மாவு நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமாக கலர் சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பில் எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி அளவு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சர்க்கரையெல்லாம் முழுமையாக நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது பாகுபதம் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்பப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கம்பி பதம் வந்துச்சா இல்லையான்னு தெரியுங்க. இப்போ லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை தான் வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட 3 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் சாறு நம்ம சேர்த்துட்டோம்னா சக்கரை பாகு நம்மளுக்கு கெட்டியாகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக லாஸ்ட்டாக லெமன் சாறு சேர்த்துடலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு. மாவு நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஜாங்கரி செஞ்சுக்கலாம். நான் நார்மலாக ஒரு கவர் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு பால் கவர் இல்லைன்னா இது மாதிரி ஆயில் கவர் நம்ம வீட்டில் இருக்கும். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஜாங்கரி பிழிய ஆரம்பிச்சிடலாங்க.
கொஞ்சமாக அரை பாக்கெட் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கைகளில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வலியாக நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ணிடக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கைகளால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. இது போல் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றின பிறகு லாஸ்ட்டாக அந்த கார்னரில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் ஜாங்கிரி வந்து கரெக்டாக வருங்க. கட் பண்ண பிறகு ஒரு பிளேட் இல்லைன்னா எதுலையாவது ஒன்று நீங்கள் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் வருதா என்னன்னு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு பழகிக்கிட்டிங்கன்னா ஆயிலில் வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கணுங்க. ரொம்ப வந்து நீங்கள் ஆயில் ஹீட்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பிழிய வராது. அதனால் இந்த அளவுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும். இது போல் 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா சுற்றி குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பே வராதுங்க. பாருங்கள், அடுத்தது போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 சுற்று இது போல் 2 சுற்று சுற்றின பிறகு அதுக்கப்புறம் அதை சுற்றி குட்டி குட்டி ரவுண்டாக நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நம்ம ஜாங்கிரி செஞ்சாச்சுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஜாங்கிரி செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் செய்ய செய்ய ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம சேர்க்கும்போது பாருங்கள், ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹீட்டாக வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லாவே பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பின் சைடு வந்து வந்துருச்சு. அதே போல் நம்ம அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜாங்கிரி போடும்போது மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக சூப்பராக நம்மளுக்கு ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக செய்ய வரும். அடுத்தது வந்து பாருங்கள், நார்மலான கவர் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஹேரி பேக்கில் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துட்டு இதே போல் கார்னரில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கும் நல்லாவே அழகாக போட வருங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்கு பைப்பிங் பேங்க் யூஸ் பண்ணி தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. நார்மலாக பால் கவர், ஆயில் கவர், இது போல் பாலித்தீன் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷ தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஜாங்கிரி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்துடலாங்க. ஜாங்கிரி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு எல்லாம் நினச்சிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களாலையும் செய்ய முடியும். அடுத்தது வந்து இதை வந்து நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகு வந்து ஆறி போயிருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தும்போது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி வரும். அதனால் இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஊறி வரட்டும். ஊறின பிறகு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான ரொம்பவே ஜூஸியான ஜாங்கிரி நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சோம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷ தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்குங்க. இது வந்து ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதே போல் நீங்களும் குட்டீஸுக்கெல்லாம் செய்து கொடுங்க. நான் செஞ்ச இந்த ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.